அதாவது நான் எப்பயுமே சொல்கிறது உண்டு, எந்த அரசியல் தலைவர்கள் பேசுகிறதையும் ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே கேட்க முடியாது. ஆனால் சீமான் பேசுகிறத 5 நிமிஷம் கேட்டுட்டோம்னா அதுக்கு மேலே கேட்காம இருக்க முடியாது முழுசாக. அந்த அளவுக்கு அவருடைய பேச்சினுடைய வீச்சு, அந்த தமிழினுடைய ஆதிக்கம் அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு சிந்திக்க வைக்கும், அது சிரிக்கவும் வச்சு சிந்திக்கவும் வைக்கக்கூடியதில் ஒரு பெரிய திறன் வாய்ந்தவர் சீமான் அவர்கள். நகைச்சுவை உணர்வுங்கிறது எல்லாத்துக்கும் வராது. அதே மாதிரி பாட்டு பாடுறாரு. ஸோ அவர் அந்த கலைத்துறையிலேருந்து வந்தனால அந்த பாட்டின் மேலே அவருக்கு, அந்த இசையின் மேலே, அந்த கலை மேலே அவருக்கு அதீத மோகம் இருக்குது. அப்போ அந்த மாதிரிலாம் பண்ணும்போது இந்த மாணவர்களுக்கு, எந்த ஒரு ஆடியன்ஸில் உட்கார்ந்துருக்கவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் அவர் ஈர்த்துடுறார். அப்போ இன்னைக்கு மாணவர்களை அவருடைய பேச்சு கவர்ந்து இழுத்துருக்குதுங்கிறதுல எனக்கு ஒரு வியப்பு இல்லை. அது எல்லாத்துக்குமே கட்டாயமாக பிடிக்கும். இல்லை, இது நாம் தமிழர் கட்சி ஆரம்பத்துலேருந்தே இலவசங்களுக்கு எதிரான இருக்குங்கிற ஒரு தீர்க்கத்தில் இருக்காங்க, ஒரு என்ன தெளிவில் இருக்காங்க, சிந்தனை ஓட்டம் கரெக்டாக இருக்காங்கன்னு நான் பார்க்குறேன். தாவேக்கால இந்த அனௌன்ஸ்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்களும் இலவசங்களுக்கு எதிர்ன்னு தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அருண்ராஜா அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பல பேர் எல்லாருமே அதெல்லாம் விட்டுட்டு நாங்கள் இலவசத்துக்கு எதிரானவர்கள்னு பேசிட்டு அன்னைக்கு அறிவிச்சல இலவசத்தை தவிர வேற ஏதாவது இருக்கா? இல்லை. என்னையை பொறுத்த வரைக்கும் ஊழல்ங்கிறது ஒரு தீவிரவாதத்தை விட மோசமானது. அதில் எனக்கு எந்த மாற்றுக்கிறதுல விஜய் சொல்றதுல உடன்படுறேன் நான் 100க்கு 100. ஆனால் அந்த ஊழலை ஒழிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ண போறீங்க? அதுக்கு ஏதாவது திட்டம் வச்சிருக்கீங்களா? அந்த திட்டம் என்னங்கிறது தான் என்னுடைய கேள்வியாக இருக்குது. ஊழலை எப்படி ஒழிக்க போறீங்க? ஆமாம், நாங்கள் ஊழல் பண்ண மாட்டோம், ரைட், இது சொன்னால் போதுமா? இப்போ திடீர்னு என்ன ஆயிடுச்சுன்னா ஊழல் ஏதாவது ஆட்சியை கொடுக்க முயற்சிப்போங்கிற ஒரு வார்த்தை வருது. இப்போ நடுவில் பார்த்தீங்களா? அன்றைக்கி முயற்சிப்போம்னா எனக்கு டக்குன்னு ஒரு பயம் வந்துருச்சு. ஏன்னாப்பா ஊழல் ஆட்சி கொடுக்க முயற்சிப்போம்னா அப்போ என்ன அர்த்தம்? இவ்வளோ நாள் ஊழலை ஒழிப்போம், நீங்கள் இப்போ ஒழிக்க முயற்சிப்போம்னா என்ன அர்த்தம்? அப்போ அவங்க பார்ப்பாங்கல்ல, என்னப்பா யாருப்பா, எல்லாருமே ஒரு நம்பர் தான் மாறுதே ஒழிய ஒரு இலவசமே வேண்டான்னு சொல்லக்கூடிய ஆட்கள் நம்மள மாதிரி ஆட்கள் இருப்பாங்க இல்லையா? அப்போ அந்த மாதிரி எதிர்நோக்கி இருக்கக்கூடிய ஆட்களுக்கு போகிறான். இது ஒரு பெருத்த ஏமாற்றம். அப்போ சீமான் ஒருத்தர் தான் இந்த மாதிரி இலவசங்களை ஏற்றுட்டு நிற்கிறாரு. இந்த மாதிரி மக்களை ஏமாத்துறதுல அவருக்கு உடன்பாடு இல்லைங்கும் போது அது சீமானை தனிச்சு காமிக்குது இந்த இடத்துல. அது இந்த மாதிரி அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோது இணையும் சிறப்பு அரசியல் திறனாய்வாளர் திரு நந்தகுமார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், நேற்றைய தினம் SRM பல்கலைக்கழகம் தமிழ் பேராயம் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. அதில் சிறப்பு விருந்தினராக சீமான் அவர்களையும் அழைக்கிறாங்க. அதில் தமிழ் குறித்து பல விஷயங்களை சீமான் அவர்கள் பேசுகிறாரு. அங்கே இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஜென்சி மாணவர்களாக தான் இருக்காங்க, இளைய தலைமுறை மாணவர்கள் தான் இருக்காங்க. ஆனால் அவர்கள் மத்தியில் அது நல்ல ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு. ஸோ இந்த இளைஞர் வாக்கள் இன்னமும் அந்த தமிழ், அந்த கருத்தியல் அதெல்லாம் பார்க்கும்போது சீமான் பக்கம் தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதாவது நான் எப்பயுமே சொல்கிறது உண்டு, எந்த அரசியல் தலைவர்கள் பேசுகிறதையும் ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே கேட்க முடியாது. ஆனால் சீமான் பேசுகிறத 5 நிமிஷம் கேட்டுட்டோம்னா அதுக்கு மேலே கேட்காம இருக்க முடியாது முழுசாக. அந்த அளவுக்கு அவருடைய பேச்சினுடைய வீச்சு, அந்த தமிழினுடைய ஆதிக்கம் அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கேயும் காணோங்கிற மாதிரி அவருடைய தமிழ் கேட்கும்போது, சில பேர்த்தினுடைய தமிழ் பேசும்போது நமக்கு அதை கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல தோணும். அந்த மாதிரி சீமானுடைய பேச்சு அந்த மாதிரி. அப்போது கட்டாயமாக இளைஞர்களையும் கவரக்கூடியது. இப்போ அவருடைய பேச்சு, அதாவது மற்ற எல்லாரும் சில நேரத்தில் பேசும்போது ரொம்ப சீரியஸாக இருக்கும். சீமான் அவர்களுடைய மீட்டிங் பேசும்போது நிறைய காமெடி வரும் உள்ளார. எதையோ ஒன்று உள்ளார இழுத்து விட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சிரிக்க வைப்பார். அதாவது ஒரு சிந்திக்க வைக்கும், அது சிரிக்கவும் வச்சு சிந்திக்கவும் வைக்கக்கூடியதில் ஒரு பெரிய திறன் வாய்ந்தவர் சீமான் அவர்கள். நகைச்சுவை உணர்வுங்கிறது எல்லாத்துக்கும் வராது. அதே மாதிரி பாட்டு பாடுறாரு. ஸோ அவர் அந்த கலைத்துறையிலேருந்து வந்தனால அந்த பாட்டின் மேலே அவருக்கு, அந்த இசையின் மேலே, அந்த கலை மேலே அவருக்கு அதீத மோகம் இருக்குது. அப்போ அந்த மாதிரிலாம் பண்ணும்போது இந்த மாணவர்களுக்கு, எந்த ஒரு ஆடியன்ஸில் உட்கார்ந்துருக்கவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் அவர் ஈர்த்துடுறார். அப்போ இன்னைக்கு மாணவர்களை அவருடைய பேச்சு கவர்ந்து இழுத்துருக்குதுங்கிறதுல எனக்கு ஒரு வியப்பு இல்லை. அது எல்லாத்துக்குமே கட்டாயமாக பிடிக்கும். குறிப்பாக சார், இப்போது திமுக கூட்டணி மட்டும் இல்லாமல் இப்போது அதிமுகவும் சரி, புதுதாக இருக்கக்கூடிய தாவேக்கும் சரி, அந்த இலவசங்கள்ன்றத வாரி அரைக்கிறாங்க. பல நிறைவேற்றப்பட முடியாத வாக்குறுதிகளை அள்ளி தெரிக்கிறாங்க. அந்த ஒரு சிலை இப்போ தாவேக்காவும் இணைஞ்சிருக்காங்க. இப்போ நாம் தமிழ் ஒரு பக்கம் இலவசங்களை எதிர்க்குது. இப்போ 3 கட்சியும் இலவசங்களை ஆதரித்து வாக்குறுதி கொடுக்குறாங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த டிஃப்ரென்ஸு?
இல்லை, இது நாம் தமிழர் கட்சி ஆரம்பத்துலேருந்தே இலவசங்களுக்கு எதிரான இருக்குங்கிற ஒரு தீர்க்கத்தில் இருக்காங்க, ஒரு என்ன தெளிவில் இருக்காங்க, சிந்தனை ஓட்டம் கரெக்டாக இருக்காங்கன்னு நான் பார்க்குறேன். தாவேக்கால இந்த அனௌன்ஸ்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்களும் இலவசங்களுக்கு எதிர்ன்னு தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அருண்ராஜா அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அதுதான் பல பேர் எல்லாருமே இலவசங்களை கொடுக்கறதுக்காக நாங்கள் இருக்கோம். இப்போ அவர் வேலூரில் பேசும்போது கூட விஜய் என்ன பேசினாரு, ஒவ்வொருத்தருக்கும் வீடு, சரியான வேலை, படிப்பு, வேலைக்கு அந்த படிப்புக்கு தகுந்த வேலை, வேலைக்கு தகுந்த ஊதியம், ஒரு வீட்டில் இந்த ஸ்கூட்டர் இருக்கிற அளவுக்கு அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவோன்னு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் விட்டுட்டு நாங்கள் இலவசத்துக்கு எதிரானவர்கள்னு பேசிட்டு அன்னைக்கு அறிவிச்சதில் இலவசத்தை தவிர வேறு ஏதாவது இருக்கா? இல்லை. அப்போ என்னுடைய பார்வையில் வந்து இது ஒரு பெரிய ஏமாற்றமாக தான் இருக்குது, ஒரு மாற்றமாக தெரியல எனக்கு. அப்போ எல்லாத்துக்குமே வந்து இப்போ இன்றைக்கி தங்க விலை விற்கிறதுக்கு யாராக இருந்தாலும் அண்ணன் வீட்டு சீர் வந்து கல்யாணத்துக்கு வந்து 1 பவுன் அப்படின்னாக்கா என்ன இது 1.25 லட்ச ரூபா கிட்ட வந்துடும். இன்றைக்கி இது தமிழ்நாட்டில் ஒரு வருஷத்துக்கு எத்தனை கல்யாணம் நடக்குது? லட்சக்கணக்கில், சற்றேறக்குறைய 8-10 லட்சம் கல்யாணம் நடக்குது. அப்போ அதுக்கு நீங்கள் எத்தனை ஆயிரம் கோடி நீங்கள் கொடுக்க வேண்டியது வரும். பிறக்கிற குழந்தைங்களுக்கு பூரா தங்கம், ஆனால் எத்தனை கிராம்னு சொல்லல அவர். 1 கிராம்னே கூட வைங்க, தாய்மாம ஒரு கிராம்னே கூட வைங்க. இன்றைக்கி சற்றேறக்குறைய வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10, அதுலேயும் குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சற்றேறக்குறைய 10-15 லட்சம் குழந்தைகள் பிறகுது. அதுக்கு தங்கத்துணின்னு இந்த தங்க விலை இப்படியே நிற்குமா? இப்போ வந்து போக போக ஏறுமான்னு தெரியல. சிலிண்டருக்கு வருஷத்துக்கு 6 சிலிண்டரு அவர் அறிவிச்ச நேரமோ என்னமோ தெரியல, இப்போ எங்கே பார்த்தாலும் சிலிண்டர் கிடைக்க மாட்டேங்குதுன்றாங்க. அதை விடுங்க. இன்னொன்று, படிக்கிற குழந்தைங்களுக்கு 5000 ரூபா அவங்க பெற்றோருக்கு இல்லைன்னாரு. இது என்னங்க திட்டம் இது? படிக்கிற பையனுக்கு நீங்கள் என்ன சார் பண்ணணும்? சரியான கல்வியை, சரியான உள்கட்டமைப்பு வசதி அத்தனையும் கூடிய அரசாங்க பள்ளிக்கூடங்களை தகுதியான ஆசிரியர்களை நியமித்து தனியார் பள்ளியில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விட தரமான கல்வியை சொல்லிக் கொடுக்கறதான சார் அரசாங்கம். இப்போ ஒரு கேரளாவில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்னு சொல்லிட்டு வீடியோ வந்துச்சு பார்த்தீங்களா? எந்த விதமான, முதல்ல டெல்லியை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ கேரளாவில் ஒரு ஸ்கூல், ப்ரைவேட் ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூல் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு வீடியோ வந்துச்சு. இதைத்தானே சார் நீங்கள் அரசாங்கம் செய்யணும். என்ன சார் இதெல்லாம் எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. நீங்கள் ஸ்கூலுக்கு அனுப்புறீங்களுக்கு பூரா 15,000 ரூபா காசை கொடுக்குறீங்கன்னா இன்னைக்கு எத்தனை லட்சம் மாணவர்கள் சார் படிக்கிறாங்க? சற்றேறக்குறைய 65 லட்சம் மாணவர்கள் சார் அரசாங்க பள்ளியில். அதுவும் இது அரசாங்க பள்ளி மாணவர்களுக்கு, இது தனியார் பள்ளி மாணவர்களுக்கான சொல்லலை. நம்மளுடைய புரிதல் தனியார் பள்ளி மாணவர்களுக்கு இருக்காதுன்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ அரசாங்க பள்ளி மாணவர்களே வந்து பார்த்தீங்கன்னா சற்றேறக்குறைய 60-65 லட்சம் பேர் இருக்காங்க சார் தமிழ்நாட்டில். அப்போ அவங்களுக்கு பூரா நீங்கள் வருஷத்துக்கு 15,000, அது எத்தனாயிரம் கோடிக்கு சார் போகிறது? அப்போ அந்த காசை வச்சு நீங்கள் உள்கட்டமைப்பு வசதியை ஏற்படுத்தி சரியான கல்விக்கு நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா, ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அதுக்காக செலவு பண்ணிங்கன்னா, ஒரு 4வது 5வது வருஷத்துக்குள்ளார ஒரு அருமையான கல்விக்கூடமாக அரசாங்க பள்ளிக்கூடங்கள்லாம் மாறாதா? ப்ரைவேட்டில் படிக்கிறவங்க பூரா இங்கே வந்து சேரலாமே சார். அதைத்தானே சார் அரசியல்வாதி செய்யணும். அதை விட்டுட்டு நீங்கள் நான் ஸ்கூலுக்கு அனுப்புறீங்களுக்கு பூரா வருஷத்துக்கு 5,000 ரூபா கொடுக்குறேன், மாதத்துக்கு 1250 ரூபானா, ஸ்டாலின் ஐயா 1000 ரூபா கொடுக்குறாரு காலேஜ் போகிறவருக்கு. இவர் என்ன சொல்கிறாரு, பள்ளிக்கூடம் போகிறவங்களுக்கு நான் 1250 ரூபா. இதுக்கு எதுக்கு சார் அரசியல் ஞானம் ஏதாவது வேணுமா? இதுக்கு ஏதாவது அரசியல் சிந்தனை வேணுமா? இப்போ 1250 ரூபா ஏன் சார்? 12,500 ரூபாய் கொடுங்களேன் சார். ஏன் சார்? யார் சார் குறைச்சல் போகிறா? வாக்குறுதி தானே. வாக்குறுதி தானே சார், அள்ளி விடுங்களேன் சார். அப்போ இதெல்லாம் யார் சார் கொடுக்குறாங்க? விஜய் அவர் வீட்டிலேருந்து நானே தமிழ்நாடுங்கிறார். இப்போ அவர் இது வரைக்கும் சம்பாரிச்சு வச்ச காசை பூரா அரசாங்க கஜானாக்கு கொண்டு வர போகிறாரா? அவர் பேரில் இருக்கக்கூடிய சொத்து பத்தையெல்லாம் விற்று கொண்டாந்து கஜானாவில் போட போகிறாரா? எந்த அரசியல் தலைவரும் போட மாட்டாங்க. மோடியும் போட மாட்டார், ஸ்டாலினும் போட மாட்டார், எடப்பாடியும் போட மாட்டார், சீமானும் போட மாட்டார். அந்த பணம்லாம் எங்கேருந்து சார் வரும்? மக்களோட வரி பணம். உங்கள் பணம், என் பணம், எல்லா இடத்தினுடைய பணமும் தான். அப்போ இதை வந்து நீங்கள் ஒரு பணத்தை அக்கௌண்ட்டில் போடுறதுக்கு வந்து நீங்கள் என்னத்தை போயிட்டு ஒரு பெரிய ஆட்சியாளர் இப்போ இதுக்காக வந்து இந்த அளவுக்கு நான் வந்து நடைக்கு சாத்தியமான வாக்குறுதியை தான் கொடுப்பேன்லாம் சொன்னாரா இல்லையா? அப்போ இதெல்லாம் நீங்கள் நடைக்கு சாத்தியமான உங்களுடைய செயல் திட்டங்கள் என்ன சார்? இப்போ 1000 ரூபா ஒருத்தர் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க சார். இப்போ ஐயா ஸ்டாலின் 1000 ரூபா கொடுத்தாரு, இவர் வந்து 2000 ரூபான்னு சொன்னார். யார்? எடப்பாடியார். அதை பார்த்து இவர் நானும் 2000 ரூபா கொடுக்குறேன்ட்டார். இப்போ அவர் நான் 2000 ரூபா கொடுக்குறேன்றனால இவர் 2500 ரூபா. இப்போ இதே வந்து ஸ்டாலின் 5000 ரூபான்னு சொல்லியிருந்தா விஜய் என்ன பண்ணியிருப்பாரு? 6000 ரூபாய் 7000 ரூபாய் 5500 ரூபாய். அப்போ இதுவா சார்? இதுக்காக சார் நமக்கு அரசியல்வாதிகள் வேணும்? அப்போ இந்த 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 1000 ரூபாய்க்கு இந்த 2000 ரூபாய் வந்தோடனே இந்த 1000 ரூபாய் பலனற்று போச்சா? இந்த 2500 ரூபாய் வந்தோடனே 1000 ரூபாய் பயன் எல்லாம் போயிடுமா? அப்போ இந்த திட்டங்கள் நிலைச்சு நிற்கக்கூடிய திட்டங்களா இது? இல்லை. இந்த சிந்தனைகள் வேண்டாமா அரசியல்வாதிகளுக்கு?
அப்போ இந்த இவர் ஒரு கல்லாவில் கல்லால் இருந்து எடுத்து கொடுத்தீங்கன்னா கூட பரவாயில்ல. எல்லாவே காலியாக கல்லாவே காலி இருக்குது, மைனஸில் 10 லட்சம் கோடி 10 லட்சம் கோடியில் கடனை வச்சு உட்காந்துட்டு இருக்கிறோம் சார். இது எங்கேயாவது எந்த அரசியல்வாதியாவது இந்த இருக்கக்கூடிய கடனை நான் எப்படி கட்ட போறேன்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா பரவாயில்ல. ஜெயரஞ்சன் தான் சொன்னார் இல்லையா, உனக்கு என்ன தமிழக அரசாங்கம் கடன் வாங்கினா உனக்கு என்னன்னு பத்திரிகையாளரை கேட்டாரா இல்லையா? ஏன்னா ஜெயரஞ்சன் கொண்டாந்து கட்ட போறாரா அந்த கடனை போறான்? இல்லை. ஐயா ஸ்டாலின் கட்ட போறாரா, ஐயா எடப்பாடி கட்ட போறாரா, சீமான் கட்ட போறாரா, விஜய் கட்ட போறாரா, இல்ல ஐயா மோடி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கொடுத்து கட்ட போறாரா? இது எல்லாத்தையும் நம்ம தான் சார் கட்டி ஆகணும். ஒரு பாட்டு வரும் பாத்தீங்களா, ஏன் பணம் பணம் ஊம் பணம், ஊம் பணம் 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 ஏன் பணம். அப்ப இங்க இருக்கிறப்ப ஏன் பாக்கெட்ல இருந்து தூக்கி உங்க பாக்கெட்ல போறதுக்கு நீ என்ன கொம்பு? அப்ப நீங்க என்ன நினைப்பீங்க, பரவாயில்லடா நந்தகுமார் பாக்கெட்ல இருந்து என்கிட்ட வந்து தூக்கி 2000 ரூபாய் போட்டாங்கடான்னு. ஆனா உங்களுடைய அண்டர்வேர்ல இருந்து உருவி அடுத்தவனுக்கு 4000 ரூபாய் கொடுப்பாங்களா? அப்ப என்ன பண்ணுவீங்க? அப்போ எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது இந்த நிதிச்சுமை பூரா யாரு மேல வரப்போகுது? மக்களாகி நம்ம ஒவ்வொரு தனி மனிதன் மேலேயும் வரப்போகுது. இதை புரிஞ்சுக்காம மக்கள் ஆஹா இவ்வளவு கொடுக்குறாரு அவ்வளவு கொடுக்குறாரு. எந்த குழந்தைக்காவது நீங்க ஒரு வீட்டில் சம்பாரிச்சுட்டு வரீங்களா, இல்லை கடனை வாங்கிட்டு கந்து வட்டிக்கு வாங்கிட்டு வரீங்களாலாம் குழந்தைக்கு தெரியுமா? தெரியாது. ஒரு வந்த உடனே ஒரு சாக்லேட்டு இல்லை வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விளையாட்டு சாமானை வாங்கிட்டு வந்தீங்கன்னா குழந்தை எப்படி இருக்கும்? ஆர்ப்பரிக்கும், ஜாலியாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். ஆனால் அதே குழந்தை பெருசாகி வரும்போது கடன் அதிகமாக போய் அப்பனால் கட்ட முடியாதனால வீடு வண்டி வாங்கினதெல்லாம் ஜப்தி பண்ணி நடுரோட்டில் நிற்க வைக்கும்போது அன்னைக்கு அறிவு வந்த அந்த குழந்தை என்ன கேட்கும்? ஏன் இவ்வளோ கடன் வாங்கி தோல சார், ஏன் நீங்களாம் அப்பனா ஏன்னு கேட்காது. எனக்கு தான் அப்போ குழந்தை, எனக்கு அறிவு இல்லை. ஸ்ரீலங்காவில் இதே தானே சார் நடந்துச்சு. ஸ்ரீலங்காவில் ஏன் போராட்டம் வந்துச்சு? பொருளாதாரம் வந்து ரொம்ப அள்ளி அள்ளி கொடுத்தாங்க. அவங்க இதே மக்கள் கேட்டாங்க சார். நான் அங்கே பயணிக்கும் போது நான் பல தடவை பார்த்துருக்கேன். நாங்கள் கேட்டோமான்னு கேட்டாங்க சார். அதை கேட்குற மக்களுக்கு எவ்வளோ நாள் இன்னைக்கு இதே மாதிரி ஆகான்னு புலகாங்கித ஆகிற மக்களுக்கு நாங்களா கேட்டோம்னு சொல்கிறதுக்கு நேரம் வராதுன்னு நினைக்கிறீங்களா? அப்போது இன்னைக்கு தமிழகம் ஏதோ ஊரில் நமக்கு ஒரு லெகசி இருக்குது. ஆரம்ப காலத்துலேருந்தே நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய வர்க்கம். அப்போ நம்ம அப்படியே படிப்படியாக முன்னுக்கு வந்திருக்கோம். இப்போ இதே மாதிரி அரசியல் இன்னும் ஒரு 2-3 எலெக்ஷனுக்கு போச்சுன்னா நம்ம இருக்கிறதுலே மிகவும் பின்தங்கிய மாநிலம் எதுனானா இந்தியாவிலே தமிழ்நாடு சொல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துருமோங்கிற ஒரு பெரும் பயம் எனக்கு இருக்கு. இப்போ இந்த மாதிரி தான் அரசியல்வாதிகள் இதுக்கு திட்டம் போடுறதுக்காக சார் வந்து தேர்தல் அறிக்கை குழுன்னு ஒரு ஃபார்ம் பண்ணுறீங்க. எவ்வளோ இலவசமாக கொடுக்கலாம், எதாவது தூக்கி கொடுக்கலாங்கிறதுக்கு இதுக்கு ஒரு குழு வேணுமா சார்? உங்களுக்கு எந்த கட்சிக்கு வேணாலும் நான் கேட்குறேன். அதை ஒரு இலவசமாக கொடுக்கறதுக்கு ஒரு குழு வேணுமா? அதனால இது வந்து ஒரு சரியான ஒரு அரசியல் பாதையாக தெரியல. இந்த இதுவரைக்கும் அவங்க அறிவிச்சிருக்கக்கூடிய அதே மாதிரி மகிழா கோர்ட்டுன்றார். ஏற்கனவே 54 கோர்ட் இருக்குது சார் தமிழ்நாட்டில். ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டு மகளிருக்கு மட்டுமே இருக்குது சார். அது ஏன் வந்து சரியாக இல்லாமல் இருக்குது, அதுக்கு எப்படி துரிதமாக பண்ணணுங்கிற அதெல்லாம் நீங்கள் வாக்குறுதியில் கொண்டு வந்திருக்கணும். அதில் குறைபாடுகள் என்ன, அந்த குறைபாடுகள் நாங்கள் எப்படி நிவர்த்தி பண்ண போகிறோம். அதே மாதிரி நாங்கள் இப்போ அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறார், ஸ்டாலின் ஸ்டார் டாக்ஸ் அப்படிங்கிறார். 30% எஸ்எஸ்டி, ஜிஎஸ்டி இல்லை, இது எஸ்எஸ்டி, ஸ்டாலின் ஸ்டார் டாக்ஸ். 30% லஞ்சம் வாங்குறாங்க, அதை எடுத்து நாங்கள் செய்வோம். இதே நீங்கள் 2021 திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி போய் படிங்க. இதே வாக்கியத்தை அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. அதிமுக ஆட்சியில் ஊழல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அந்த ஊழலை நிறுத்தணும்னாவே நாங்கள் கொடுத்துருக்கக்கூடிய இத்தனை வாக்குறுதியும் நாங்கள் எங்களால் நிறைவேற்ற முடியும் கொடுத்துருக்காங்களே. நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள். இதே வாக்கியத்தை சொல்லியிருக்காங்க. விஜய் சொன்ன மாதிரி ஸ்டாலின் ஸ்டார் டாக்ஸ்ன்னு மட்டும் அவங்க சொல்லலை. ஆனால் இப்போ என்னாச்சு, எல்லாத்தையும் செஞ்சுட்டாங்களா? இல்லை. கொடுத்த வாக்குறுதியில் 13% தான் சார் நிறைவேற்றிருக்காங்க. மீதி 13% ஒர்க் இன் ப்ராக்ரஸ். முடிஞ்சிச்சுன்னே வச்சுங்க, 26% தான் நீங்கள் சொன்ன 100%. 74 பண்ணல. ஏன் பண்ணல நீங்கள்? அப்போ நீங்கள் கொள்ளையடிச்சிருக்கீங்களா? இந்த கேள்வி வருதா இல்லையா? அப்போ இது எல்லாம் வந்து ஒரு மக்களை வந்து ஒரு திசை திருப்பறதுக்காக சொல்லக்கூடிய வாக்கியங்கள். என்னையை பொறுத்த வரைக்கும் ஊழல்ங்கிறது ஒரு தீவிரவாதத்தை விட மோசமானது. அதில் எனக்கு எந்த மாற்றுக்கிறதுல விஜய் சொல்கிறதுல உடன்படுறேன் நான் 100க்கு 100. ஆனால் அந்த ஊழலை ஒழிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அதுக்கு ஏதாவது திட்டம் வச்சுருக்கீங்களா? அந்த திட்டம் என்னங்கிறது தான் என்னுடைய கேள்வியாக இருக்குது. ஊழலை எப்படி ஒழிக்க போகிறீங்க? ஆமாம், நாங்கள் ஊழல் பண்ண மாட்டோம், ரைட்டு, இது சொன்னால் போதுமா? ஊழலை எப்படி ஒழிக்கிறதுன்னா அறப்போர் இயக்கம் இன்றைக்கி அறிக்கை விட்டுருக்காங்க சார். ஊழலை ஒழிக்கணும்னா என்ன பண்ணணும்னு பக்கமாக ஒரு புத்தகம் போட்டிருக்காங்க. அதை எங்கேயாவது நீங்கள் அறிக்கையாக கொடுக்க போகிறீங்களா? எப்படி ஊழலை ஒழிக்கணும் தானே. நாங்கள் ஊழல் இல்லாத இப்போ திடீர்னு என்ன ஆயிடுச்சுன்னா ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுக்க முயற்சிப்போங்கிற ஒரு வார்த்தை வருது இப்போ நடுவில். பார்த்தீங்களா அன்றைக்கி? முயற்சிப்போம்னா எனக்கு டக்குன்னு ஒரு பயம் வந்துருச்சு. ஏன்னாப்பா ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுப்போம் முயற்சிப்போம்னா அப்போ என்ன அர்த்தம்? இவ்வளோ நாள் ஊழலை ஒழிப்போம், நீங்கள் இப்போ ஒழிக்க முயற்சிப்போம்னா என்ன அர்த்தம்?
அப்போ உங்களுடைய கமிட்மெண்ட் பர்சன்டேஜ் குறையுது. என்னையை பொறுத்த வரைக்கும் உங்கள் கமிட்மெண்ட்டு 100லேருந்து 500%, 1000% போகணும். நிச்சயமா. ஊழலை பொறுத்த வரைக்கும் எந்த வாதத்தை வேணால் ஏற்றுக்கலாம், ஆனால் ஊழல் வாதத்தை மட்டும் ஏற்றுக்கவே கூடாது. ஏன்னா ஊழல்ங்கிறது ஒரு மக்களை சுரண்டி சாப்பிட்றது. அது எந்த அரசாங்கம் பண்ணாலும் யாரும் ஏற்றுக்கக்கூடாது, குறிப்பாக பொதுமக்கள். அதில் எனக்கு ஓகே. ஆனால் அந்த ஊழலை எப்படி கட்டுப்படுத்த போகிறீங்கிறதுக்கு இது வரைக்கும் ஏதாவது தேர்தல் அறிக்கை இருக்கா? இல்லை. அப்போ அதை எதிர்நோக்கி தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். இறுதியாக ஒரே ஒரு கேள்வி தான் சார். இப்போ இந்த மாதிரி எதிர்கட்சிகள்லாம் இலவச வாக்குறுதி அளிக்கிறது நாம் தமிழ் போன்ற கட்சிகளுக்கு எந்த அளவுக்கு சாதகமாக? கட்டாயமாக சாதகமாக இருக்கும்ல. இப்போ நீங்கள் அவங்க பார்ப்பாங்களே, என்னடா எல்லாத்தையும் ஒரு மாற்றாக பார்க்குறோம், கடைசியில் என்னடா இவங்களாம் அவங்க சொல்கிறத விட அதை தானே ஸ்டாலின் சொல்கிறார், நாங்கள் சொன்னதில் கொஞ்சம் பர்சன்டேஜை போட்டு ஏற்றி கொடுக்குறாங்கன்றாரு. அப்போ அவங்க பார்ப்பாங்கள்ல, என்னப்பா யாருப்பா எல்லாருமே ஒரு நம்பர் தான் மாறுதே ஒழிய ஒரு இலவசமே வேண்டான்னு சொல்லக்கூடிய ஆட்கள் நம்மளை மாதிரி ஆட்கள் இருப்பாங்க இல்லையா? அதாவது இலவசம் வேண்டாங்கிறத விட தேவையான ஆட்களுக்கு போய் சேரணும். அது சேருதா? இல்லை. அப்போ அந்த இலவசங்கிறது ஏன் தேவைப்படுது? அது இலவசம் தேவையில்லாத சூழ்நிலை உருவாக்குறதுக்கு தானே அரசியல்வாதிகளுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் அந்த சிந்தனையும் செயல்பாடுகளும் என்ன பாடுகளும் இருக்கணும், செயல் திட்டங்களும் கொள்கை வரைவர்களும் இருக்கணும். அப்போ அந்த மாதிரி எதிர்நோக்கி இருக்கக்கூடிய ஆட்களுக்கு போகிறான். இது ஒரு பெருத்த ஏமாற்றம். அப்போ சீமான் ஒருத்தர் தான் இந்த மாதிரி இலவசங்களை எதிர்த்து நிற்கிறாரு, இந்த மாதிரி மக்களை ஏமாத்துறதுல அவருக்கு உடன்பாடு இல்லைங்கும் போது அது சீமானை தனிச்சு காமிக்குது இந்த இடத்துல. அது இந்த மாதிரி ஒரு பார்வை இருக்கக்கூடிய வாக்காளர்கள் மத்தியில் அவருக்கு அது ஒரு பலத்தை கூட்டுன்னு தான் நான் பார்க்குறேன். இன்னும் சார், இதை தொடர்ந்து இப்போது சமீபத்தில் திமுகவோட மாநாடு திருச்சியில் நடைபெற்றது. அதற்கு முன்னாடி நாம் தமிழோட மாற்றுத் தேர்வு மக்களின் மாநாடு அதே திருச்சியில் தான் நடைபெற்றது. அங்கே ஏராளமான லட்சக்கணக்கான கூட்டத்தை நாம் தமிழ் திருத்தி காட்டியிருந்தாங்க. அந்த ஒரு நெருக்கடி இப்போ திமுகவுக்கு இருந்திருக்கு. அதனால தான் கூட்டத்தை கூட்ட முயற்சிச்சாங்க. ஆனால் அந்த அளவுக்கு அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு கூட்டம் கூடலை. 1 லட்சம் பேர் தான் வந்திருக்காங்க. மிச்சம் 9 லட்சம் இருக்கைகள் காலியாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா நியூஸ் சேனல்ஸும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. திமுக நெருக்கடி சந்திச்சிருக்கா திருச்சியில்? என்ன சொல்கிறீங்க? அவர் ஸ்டாலின் அவர்கள் ஐயா மேடையில் ஏறி அதாதாதாதாதான்னு அவர் புலகாங்கிதம் அடைஞ்சார். 10 லட்சம் பேர் வந்திருக்கீங்கன்னு அவரே எண்ணி டேகெல்லாம் போட்டார். 10 லட்சம் அந்த 60 மீட்டருக்கு ரேம்ப் போட்டிருந்தாங்களா சார்? அது வரைக்கும் தானே சார் கூட்டம்? இல்லை, அதான் நிறைய வீடியோக்கள் இப்போ வந்ததை நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். அவங்க வரும்போது ஏன்னா அங்கேயே அவங்களுக்கு முன்னாடி அவங்களுக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸ் டீம் இருக்காங்க இல்லையா, அதில் அந்த ஐடி டிபார்ட்மெண்ட் பூரா முன்னாடி உட்காந்து எந்த இடத்துலையுமே ரொம்ப கண்ணும் கருத்துமாக அவங்க டெலிகாஸ்ட் கொடுக்கும்போது அங்கே ஆள்க இருக்கிற இடமா பார்த்து எந்த இடத்துலையும் காலிச்சார்கள் வந்துடக்கூடாதுங்கிறதுல கண்ணும் கருத்துமாக பார்த்து எடுத்து வெளியிட்டாங்கங்கிற வீடியோஸ்லாம் இப்போ நிறையா நானே பார்த்தேன். அதாவது ஒரு படத்தில் தான் சத்யராஜனுடைய டைலாக்னு நினைக்கிறேன். 3 ரவுண்ட் அடித்ததுக்கப்புறம் கூட இதில் கிக்கேர்லாம் இந்த கருமத்தை எதுக்கு குடிச்சிட்டுன்பார். அந்த மாதிரி நீங்கள் ஆளுங்கட்சியாக இருந்துக்கிட்டு ஒரு 10 லட்சம் பேர்த்த கூட கூட்ட முடியலன்னா எதுக்கு அப்புறம் இந்த கூட்டங்கிறது தான் என்னுடைய கேள்வி. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் சொன்ன மாதிரி திருச்சியில் மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடுன் போது ஒரு பெரிய எழுச்சி நாம் தமிழர் கட்சி காமிச்சாங்க. அவங்க எந்த இடத்துலையுமே காசோ பிரியாணியோ கோட்டரோ இதெல்லாம் எதுவும் கிடையாது. அன்றைக்கி நான் பயணம் பண்ணி என்னுடைய சொந்த ஊருக்கு போகும்போது அது கூட போன இன்டர்வியூவில் கூட நான் சொல்லியிருந்தேன் அவங்கக்கிட்ட. ஸோ அந்த மாதிரி ஒரு கூட்டத்தை பெரிய அளவுக்கு அவங்க காமிச்சிருந்தாங்க. ஆனால் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடியவங்க அதில் பாருங்களேன், பெரிய பெரிய ஜாம்பவான்கள் ஓபிஎஸ் ஐயா அந்த 10 லட்சம் கூட்டமும் அவருக்காகவே கூட வந்திருந்துருக்கலாம். அவருடைய ஆதரவாளர்களே 10 லட்சம் என்ன 20 லட்சம் கூட இருக்கலாம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஐயா கரூர் தியாகி செந்தில் பாலாஜி அவருக்கு ஒரு 30-40 லட்சம் பேர் தொண்டர் படைகள்லாம் இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, அவர் நம்மளுடைய இளம்பெரியாரனுடைய வலதுகரமே அவர் தான், ராஜேந்திர சோழனுடைய வலதுகரமே அவர் தான். அவருக்கு எத்தனை லட்சம் பேர் திருச்சியில் இருப்பாங்க. இது எல்லாம் மீறி ஐயா நேரு அவர்கள். அப்போ இத்தனை ஜாம்பவான்களையும் வச்சுக்கிட்டுமே அங்கே பாதி சீட்டுக்கு மேலே இருக்கைகள் காலியாக இருக்குது அப்படிங்கிற வரக்கூடிய தகவல் நான் போய் பார்க்கல நேரில். நம்ம எல்லாம் தொலைக்காட்சியில் வரக்கூடிய திமுக ஆதரவாக பேசுறீங்க? இல்லை, நான் சொல்கிறது இல்லை பாதி சீட்டுக்கு மேலேன்றீங்களே. ஓ நீங்கள் இல்லை, ஏன்னா நம்ம இது வரக்கூடிய வீடியோக்களை வச்சு தான் பேசணும். இப்போ வரதெல்லாம் பார்க்கும்போது எது ஒரிஜினல் வீடியோ எது பொய் வீடியோ எது நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால் நம்ம இதுதான் உண்மை அதுதான் உண்மைன்னு பேச முடியல. ஆனால் நான் சொன்ன மாதிரி அதனால தான் அந்த சத்யராஜ் டைலாக சொன்னேன். இத்தனை ஆட்களை வச்சுக்கிட்டு இவ்வளோ அதிகார பலத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் வேறு அங்கே வந்துட்டு போகிறவங்களுக்கெல்லாம் பயங்கரமான கவனிப்பு. அதுவும் பேப்பர்லலாம் வருது, மீட்டிங் முடிஞ்சு வர வரைக்கும் யாரும் எந்திரிச்சு போகக்கூடாது.
அப்போ என்ன அர்த்தம்? ஏன் மீட்டிங்கு கூப்பிட்டு வந்தால் மீட்டிங் முடியறதுக்கு முன்னாடி ஆளுங்க பூரா வெளியே போயிடுறாங்க, யாரை பார்த்து நாங்கள் பேசுறது? அப்போ காலிச்சேரை பார்த்தா பேசுறதுங்கிறதுலாம் பெரிய பிரச்சனை. அப்போ இந்த ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க இந்த அளவுக்கு நாங்கள் 4.25 வருஷத்தில் மக்கள் நல திட்டங்களை வாரி வாரி அள்ளி அள்ளி வீசி தெளிச்சிருக்கிறவங்க போது எதுக்கு இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்து வருது? புரியுது. மேடையில் வேற ½ அன் ஹவருக்கு மேலே அதை சொல்கிற அவரோட செயல் திட்டங்களை. ஆமாம், அவர் சொன்னது வந்து ஒரு பகுதி, சொல்லாதது தானே அதிகமாக இருக்குது. செய்யாதது அதை தான் சொல்கிறேன். நீங்கள் செய்யாதது அதனால சொல்லாதது. நீங்கள் செஞ்சது இவ்வளோதான். ஒரு 1/2 மணி நேரம் ஒரு நீங்கள் இந்த 4.25 வருஷம் பண்ணினதில் ஒரு 1/2 மணி நேரம் கூட பேசுகிற அளவுக்கு இல்லை உங்ககிட்ட. அப்போ அதில் கூட இன்னும் வந்து நாங்கள் எங்களுடைய பயனாளர்கள் எவ்வளோ தெரியுமா, இந்த 1000 இதுக்கு 1000 இதெல்லாம் நாங்கள் கொடுத்ததை வந்து யாராவது நிறுத்த முடியுமா? இன்னைக்கு கஞ்சா விற்கிறத போய் நீங்கள் தட்டி கேட்டிங்கன்னா உங்களை என்ன பண்ணுறாங்க? ஒன்று என்னை வெட்டி போட்டுருவாங்க, இல்லை போலி வழக்கு போட்டு உள்ள தூக்கி வைப்பாங்க. அப்போது கஞ்சா விற்கிறத தடுக்க முடியலையேங்கிறத ஒரு பெருமையாக பேசலாமா நம்ம? எப்படி சார்? அந்த மாதிரி நான் 1000 ரூபா கொடுக்கறத யாராவது நிறுத்த முடியுமான்னா என்ன சார் பேச்சு இது? ஒரு இலவசம் கொடுக்கறத வந்து இது போதை சார். நீங்கள் போதையை ஊட்டி வச்சிருக்கீங்க, காசை கொடுத்து கொடுத்து. ஒரு இது வந்து எப்படி வந்து ஒரு இளைய தலைமுறையை கஞ்சா போதைக்கு அடிமையாக்குறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் காசை இலவசமாக கொடுத்து 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 அடிமையாக்கி வச்சுட்டு நான் கொடுத்த காசை யாராலையும் நிறுத்த முடியலன்னு சொல்கிறது இது பெருமையா? சிறுமை இது. இதை நினைச்சு நம்ம வெட்கப்பட வேண்டாமா? ஒரு பக்கம் நாங்கள் வந்து 11.19% ஜிஎஸ்டிபியில் வளர்ந்துருக்கோங்கிறது அதே மேடையில் தான் சொல்கிறார். தனி மனித வருமானம் வளர்ந்துருக்குது, அதை சொல்லல அவர். அப்படி எல்லாம் தனி மனித வருமானமும் வளர்ந்துருக்குண்ணா எதுக்கு சார் இந்த 1000 ரூபா? 1000 ரூபா இல்லை, எடப்பாடியார் அவர்கள் 2000 ரூபா அறிவிச்சாருன்னு உடனே இவங்க 2000 ரூபா. அவர் தாவேகா தலைவர் விஜய் என்ன 1000, 2000, 2500. அப்போ இதுதான் அரசியலா சார்? அப்போ அதை விட பெருமையாக பேசுகிறாரு ஸ்டாலின் ஐயா அவர்கள். பார்த்தீங்களா, நாங்கள் கொடுத்ததை விட அடுத்து ஏற்றி தான் இன்க்ரிமெண்ட் போட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்குது, இது யாரும் நிறுத்த முடியாது. அப்போ நீங்கள் ஆரம்பித்து வச்சது எதை? அப்போ நீங்கள் ஆரம்பித்து வச்சது நல்ல திட்டங்களாக இருந்தால் அந்த திட்டங்களை வந்து நிறுத்த முடியலைன்னா நீங்கள் வந்து சொல்கிறது நியாயமாக எடுத்துக்கலாம். இன்றைக்கி அதில் நீங்கள் சாப்பாடு போடுறீங்கன்றீங்க, அதில் நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன், நல்ல விஷயம். அதே மாதிரி வந்து நாள் முதல்வன் திட்டத்தில் வந்து அவங்களுக்கு வந்து அவங்களுடைய கெப்பாசிட்டியை, அவங்களுடைய கேப்பபிலிட்டியை, ஸ்கில் டெவலப்மெண்ட்டை நீங்கள் பண்ணுறீங்க, அதை வரவேற்கிறோம். அதை அடுத்த வரக்கூடிய அரசாங்கமும் அதை செய்யணும். இதெல்லாம் வரவேற்கக்கூடியது. இலவசம் இல்லாமல் மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய நீங்கள் ஒரு மருத்துவ காப்பீடு கொடுக்குறீங்களா, வரவேற்கிறோம். அதெல்லாம் வரவேற்கக்கூடியது. ஆனால் நான் கொடுத்த 1000 ரூபாயை காசு கொடுக்கறது யாராலையும் நிறுத்த முடியாது அப்படின்னா இது பெருமையா சார்? இது வந்து கேன்சர் மாதிரி ஒரு உடம்புல ஒரு பக்கம் வந்துருச்சுன்னா அது எல்லா இடத்துக்கும் பரவுமா பரவாதா? நிச்சயம் பரவும். அப்போ அந்த கேன்சர் ஆரம்பத்திலேயே வெட்டி தூக்கி எறிகிறது புத்திசாலித்தனமா? எல்லா இடத்துலையும் பரவுதுங்க போது பார்த்தீங்களா எப்படி கட்டுப்பாடே இல்லாமல் உடம்பு பூரா கேன்சர் பரவுது பார்த்தீங்களான்னு இதை பெருமையாக பேசலாமா? கேன்சர் பரவுறதை வந்து ஒருத்தர் பெருமையாக பேசுகிறாருன்னா அவருடைய புரிதல் எப்படியா இருக்கும்? அந்த மாதிரி புரிதல் தான் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய புரிதலாக நான் பார்க்குறேன். இது வந்து சஸ்டைனபிளே கிடையாது. ஒரு தொழில் வளத்தை நான் உருவாக்கியிருக்கேன், இனிமேல் நான் பண்ணின இத்தனை தொழில் வளர்ச்சியை வேற யாருனாலையும் வந்து தடுத்து நிறுத்த முடியாது. அவர் வந்து இந்த மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் MOU பற்றி பேசுகிறார். MOUங்கிறது வந்து ஒரு புரிந்து உணர்வு ஒப்பந்தமே ஒழிய லீகல் அக்ரிமெண்ட் கிடையாது. அதை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், பண்ணாமல் போகலாம். இட் இஸ் அட் த கம்ப்ளீட் வில். அவங்களோட முடிவு. அதனால உடனே நாங்கள் MOU போட்டனாலேயே பார்த்தீங்களா நாங்கள் 3 மடங்கு அதிகமாக போட்டிருக்கிறோம். இதெல்லாம் வந்து ரொம்ப புரிதல் இல்லாத பேச்சா பேசுகிறேன். நீ பார்க்குறேன் நான். அடுத்தது பொருளாதாரத்தில் ஜிஎஸ்டிபியில் வந்து 11.19%. விவசாயத்தில் ஏன் சார் நீங்கள் நெகட்டிவ் க்ரோத்து? கிராப் கல்டிவேஷனில் -6%. எல்லாத்துலையும் கம்மி. கடன் 5 லட்சம் கடனை வாங்கி வச்சிருக்கிறீங்க, 5 லட்சம் கோடியை. 5 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டு 11.4%. 11.19%. அதிமுக ஆட்சியை விட்டு போகும்போது 12,45,000 கோடி ரியல் ஜிடிபி டேர்ம்ஸில். திமுக வந்து இப்போ பண்ணியிருக்கிறது வந்து 17,52,000 கோடி. மொத்தம் வந்து 4,84,000 கோடி வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிபி அதிகமாக இருக்குது. கடன் 4,45 லட்சம் கோடி அதிகமாக வாங்கியிருக்கீங்க. என்ன சார் பெரிய சாதனை இதில்? ஒன்றுமே இல்லை. என்ன இருக்குது? அதே மாதிரி நாங்கள் வந்து பெருமையாக என்ன பேசுகிறோம், நாங்கள் வந்து டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல். எதில் சார் நீங்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்? நான் கேட்குறது இன்றைக்கி இந்தியாவை யார் சார் ஆள்றா? பாஜக. என்னமோ இவங்க என்னமோ பாஜக வந்து என்னமோ அமெரிக்காவை ஆண்டுட்டு இருக்கிற மாதிரி, ஜப்பானை ஆண்டுட்டு இருக்கிறதாவும், சைனாவை ஆண்டுட்டு இருக்கிற மாதிரி, ஐயோ அங்கே இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா இந்தியாவுக்குள்ளார வந்துட்டா என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க.
மத்திய அரசாங்கமே பாரதிய ஜனதா ஆண்டுகிட்டு இருக்குது. அதில் மாநிலம் தமிழ்நாடு மத்திய அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டதா இல்லையா? நிச்சயமா. அப்புறம் என்ன நாங்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்? இப்போ நீங்கள் இந்த மாநில சப்ஜெக்டு, கன்கரண்ட் லிஸ்ட்டு, ஸ்டேட் லிஸ்ட்டுலாம் இருக்குல்ல, மொத்தம் 210 சப்ஜெக்ட் இருக்குது. அதில் 97 சப்ஜெக்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்னுடைய கம்ப்ளீட் கண்ட்ரோலில் இருக்குது. மாநில அரசாங்கத்துக்கிட்ட 66 சப்ஜெக்ட் இருக்குது. கன்கரண்ட் லிஸ்ட்டு, அதில் மாநிலத்துக்கும் உரிமை உண்டு, மத்திக்கும் உரிமை உண்டு. இருந்தாலும் ஒரு டிஸ்பியூட்டுன்னு வரும்போது மத்திக்கு அதிகாரம் அதிகம், அது 47. அப்போ இந்த 97 47 கூட்டினீங்கன்னா 144 சப்ஜெக்ட். அதாவது 210ல் 144, சற்றேறக்குரிய 70% சப்ஜெக்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட்னுடைய ஆதிக்கம். மீதி 30% தான் ஸ்டேட் கவர்மெண்ட், மாநில அரசாங்கத்துக்கு ஆதிக்கம். எங்க இருந்து சார் நீங்க அவுட் ஆஃப் கண்ட்ரோல்? இது நீங்க பாரதிய ஜனதானே நான் சொல்லல, காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்தாலும் எந்த மத்திய அரசாங்கம் இருந்தாலும் அவங்க கையில 70% சப்ஜெக்ட் அவங்க கண்ட்ரோல்ல இருக்கு. எங்க நீங்க அவுட் ஆஃப் கண்ட்ரோல்? நீங்க யாரை ஏமாத்துற அவுட் ஆஃப் கண்ட்ரோல்? தமிழ்நாட்டில் இப்போ எதெல்லாம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்? லா அண்ட் ஆர்டர் அவுட் ஆஃப் கண்ட்ரோல், பெண்கள் பாதுகாப்பு அவுட் ஆஃப் கண்ட்ரோல், கஞ்சா விற்பனை அவுட் ஆஃப் கண்ட்ரோல், சிந்தட்டிக் ட்ரக் அவுட் ஆஃப் கண்ட்ரோல், பாட்டிங்களுக்கே வந்து இன்னைக்கு கற்புக்கு பிரச்சனையா இருக்குது, அதுவும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். நேற்றும் 2 போக்சோ, கூட்டு பாலியல் இந்த 14 வயசு பெண்ணை கூட்டிட்டு போயிட்டு கூட்டு பாலியல் பண்ணியிருக்காங்க. அதனால தான் சொன்னேன், இந்த போக்சோவில் நம்ம அவுட் ஆஃப் கண்ட்ரோலு. ரவுடிசம் அவன் வந்து வெட்டுறான் சார். இங்கே நம்ம எதுக்கு வர்றான் எதுக்கு வெட்டுறான்னே தெரிய மாட்டேங்குது. ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தொகுதியிலே நடக்குது. அப்போ ரவுடிசம் அவுட் ஆஃப் கண்ட்ரோலு. கூட்டணி கட்சி காங்கிரஸ் உங்கள் கண்ணில் விரலை விட்டு ஆட்டுது, கூட்டணி கட்சியும் உங்களுடைய அவுட் ஆஃப் கண்ட்ரோலு. எதில் தான் சார் நீங்கள் கண்ட்ரோலில் இருக்கீங்க? எல்லாமே அவுட் ஆஃப் கண்ட்ரோலு. அதுதான் சொல்லியிருப்பாரு, அதை தான் சொல்கிறாரு. அப்போ நான் அதை தான் சொல்ல வரேன். இப்போ நம்ம இவங்களோட ஆட்சியினுடைய அவலங்களையும் இவங்க எதெல்லாம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்காங்கன்னு பேசணும்னா ஒரு பெரிய பட்டியல் போடணும். அப்போ இதெல்லாம் அவர் சொல்கிறாரு, இதெல்லாம் போய் எடுத்து சொல்லுங்க மக்கள்கிட்ட. அப்போ இதெல்லாம் செஞ்சிருந்தீங்கன்னா அவரே என்ன சொல்கிறாரு, எந்த குடும்பமாக இருந்தாலும் நம்ம கொண்டு வந்த திட்டத்தில் பலன் அடைஞ்சிருப்பாங்கன்றாரு. இதெல்லாம் நீங்கள் போய் எடுத்து பலன் அடைஞ்சவனுக்கு தெரியாதா சார்? நீங்கள் போய் சொன்னாதான் தெரியுமா பலன் அடைஞ்சவனுக்கு? அப்போ போய் நீங்கள் சொல்லணும்னா எப்படி போய் சொல்லுவான் அவன்? அப்போ இத்தனையெல்லாம் நாங்கள் சாதிச்சிருக்கிறோம் பண்ணியிருக்கிறோம்னா இத்தனை 21 22 இயக்கங்களையும் கட்சிகளையும் கூட்டி நீங்கள் வண்டியில் ஒட்டுக்கா ஏற்ற வேண்டிய கட்டாயம் என்ன? இவ்வளோ சாதனைகளை பண்ணிருக்கீங்கள, ஏன் இத்தனை பேர்த்த கூப்பிடுறீங்க? அப்போ அவங்களுக்கே தெரியுது, இல்லை இதெல்லாம் நம்ம சொல்கிறது வந்து சும்மா வெளிப்படையாக இப்படி ஊருக்காக பேசுறது. ஆனால் ஒரிஜினல் நமக்கு என்னன்னு தெரியும். இத்தனை பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இருக்குது. நமக்கு ஓட்டு போடுறதுக்கு வந்து எங்கேயாவது ஒரு 1000 2000 ஓட்டில் போயிட்டா என்ன பண்ணுறது? வரவங்களை பூரா வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு வண்டியில் உட்கார வைக்கிறீங்க. எப்பேற்பட்ட வண்டியாக இருந்தாலும் லோடு அதிகமாச்சுன்னா என்ன ஆகும்? சரிஞ்சிரும், அச்சாணி முறிஞ்சு அங்கேயே உட்காந்துரும் வண்டி. இப்போ அந்த நிலைமையில் வந்து திமுக கூட்டணி இருக்கிறதா நான் பார்க்குறேன். பல்லர்களுக்கு தெளிவாக நேரத்தை நிற்கிறேன். நன்றி சார். அட்ரஸ்